கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. டிவி ஒன்று மாட்டணும்னு சொல்லியிருந்தாரு. நானும் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அது பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு. அந்த வீட்டில் ஃபுல் ஒயரிங் நான் தான் பண்ணியிருந்தேன். அந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா கண்டினியூ வேலை நடக்கல. ஸ்டாப் பை ஸ்டாப்பே வேலை நடந்தது. அந்த வீட்டில் எல்லா ரூமோட ஃபால் சீலிங் லைட்டு கிட்டு எல்லாமே மாட்டி கொடுத்தாச்சு. டிவி கேபினட் மட்டும் பெண்டிங் இருந்தது. டிவி கேபினட் மட்டும் லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு வாட்டி ஃபேன்லாம் வாங்கி கொடுத்து மாட்ட சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு போயிருந்தேன், மாட்டின ஃபேன்லாம். அப்போ அந்த கேபினோட வேலை நடந்திருந்தது. ரீப்பர்லாம் அடிச்சிட்ருக்காங்க. என்ன மாடலில் வருதுன்னு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்னென்ன பண்ணுவோம் பண்ணிவிடுங்க சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை. எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து டிவி மாட்டித்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீட்டுக்கு போய்ட்டு டிவி ஸ்டாண்டு எடுத்து அளவு எடுத்து சென்டராக டிவி ஸ்டாண்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒயர் எடுக்கிறதுக்கு ஹோல்ஸ் போடணும். அந்த ஒயர் மேனேஜர் ஹோல்ஸ் போடுற அந்த பிட்டு வந்து என்கிட்ட இல்லை. எப்போவுமே எல்லா சைட்லேயும் கார்பெண்டர் தான் அதை போட்டு வைப்பாங்க. இந்த சைட்டில் கார்பெண்டர் போடல அந்த ஹோல்ஸை. கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த ஹோல்ஸை போட்டுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்கிட்ட. இல்லை நீங்களே போட்டு எதனா பண்ணி வேலையை முடிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு. என்கிட்ட 1 இன்ச்சு ஹோல்ஸ் போடுற மாதிரி பிட்டு இருந்தது. அந்த பிட்டில் ஹோல்ஸ் போட்டு 5 மீட்டர் HDMI ஒயர் கார்டு வாங்கிட்டு அப்புறம் டிவிக்கான ஒயர் போட்டு கீழே செட்டப் பாக்ஸ் கிட்ட ஒயரை வலிச்சு போட்டாச்சு. ஒயரை உள்ளே வலிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். செட்டப் பாக்ஸ் எங்கே வைக்கிறோமோ அங்கேருந்து மேலே டிவி மாட்டுற வரைக்கும் பைப் ஒன்று வைப்போம். அதில் ஒயர் தரலாம் கீழே வந்துடும். இவங்க இந்த வேலை செய்யும்போது சொல்லியிருந்தால் அதெல்லாம் செட் பண்ணியிருக்கலாம். ஒரு வழியாக ஒயர்லாம் எடுத்து ஹோல்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. அவங்க சென்டரில் வேணால் மேல் சைட்லேயே ஹோல்ஸ் போடணும்னு சொன்னாங்க. நான் ஸ்பீக்கர் ஒன்று மேலே ஒன்று மாட்ட போகிறேன், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு போட்டு வச்சுருங்க, அப்புறம் நாங்கள் வச்சுக்கிறோம் ஒயரை அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த கஸ்டமரு. ஒரு வழியாக டிவியெல்லாம் மாட்டி ஆன் பண்ணி காமிச்சாச்சு இந்த கஸ்டமர்கிட்ட. இந்த மாதிரி டிவி வந்து நீங்களே மாட்டும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, 4 ஹோல்ஸ் போட்டு அப்படியே மாட்டினா மாட்டிக்க டிவின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் மாட்டிடுங்க. ஆனால் வந்து அடி சைடில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க டிவிக்கு அடி சைடு. நீங்களே டிவி மாட்டணும் போது மாட்டின அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்க ஸ்க்ரூ டைட் பண்ணணும். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னும் போது ஏதோ கையை கீ வச்சு அப்படி நேராக தூக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவி வந்து தனியாக கீழே விழுந்துடும். அதனால் அந்த அடியில் இருக்க ஸ்க்ரூ நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரூவை லூஸ் பண்ணால் தான் டிவியே கட்ட முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே டிவி மாட்டணும் போது எலக்ட்ரிஷியன் இல்லை டிவி மாட்டுறவங்க தான் அவங்களுக்கு தெரியும், அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. நீங்களே மாட்டும் போது இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிவியை மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள்லாம் வந்து அந்த கார்பெண்டர் ஒர்க்கில் நடந்தது. அதெல்லாம் இது ஷார்ட்ன்றனால நிறைய விஷயம் நான் சொல்ல முடியாது, டைமிங் கம்மி. இது என்னென்ன விஷயம் நடந்தது, உங்கள் வீட்டில் இந்த வேலை நடக்கும்போது எது எப்படி நம்ம சரி பண்ணிக்கணுன்றதை ஃபுல் வீடியோவை நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.